மக்களுக்காக தேர்தல் ஆணையமா இல்ல தேர்தல் ஆணையத்துக்காக மக்களா? மக்களுக்காக நீதிமன்றமா அல்லது நீதிமன்றத்துக்காக மக்களா? நீதிக்காக மக்களா அல்லது மக்களுக்காக நீதியா? இப்படி பல்வேறு கேள்விகளை இழ வைக்கக்கூடிய ஒரு காணொளி பதிவை நான் பார்த்தேன். அந்த காணொளி பதிவில் ஐயநாதன் அவர்கள் கேட்ட கேள்விகள், அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பல ஐயங்களை எழுப்புது. அதை குறித்த ஒரு காணொலி தொகுப்பா தான் இந்த காணொலியில பேச போறோம். முக்கியமா இவிஎம் மிஷின் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடையது, ஏன் இதை பல்வேறு மனுக்கள் இவிஎம் பேடில் விவி பேடில் பதிவாகக்கூடிய வாக்குப்பதிவு சீட்டையும் அதே சமயம் இவிஎம்ல ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய அந்த ஓட்டு எண்ணிக்கையும் சரிசமமாக இருக்க வேண்டும், அதற்காக அதையும் சேர்த்து எண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது எதனால, எதற்காக அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்களுக்குள்ள எழுது. சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அதே சமயம் காது வழியாவும் நம்ம கேட்க முடியுது. செய்தி ஊடகங்கள்ல பாக்குறப்ப பல்வேறு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதுனால மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, இது எல்லாம் ஒரு கோர்வையா கொண்டாந்து ஒரு அலசல் பார்வையாக இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இவிஎம் மிஷின் யாருக்காக, யாரை காப்பாற்றுறது? தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்படியோ தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரிசல்ட் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் அந்த ரிசல்ட் இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறது ரொம்ப டேஞ்சரு, ஆபத்து அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஏன்னா அதுல என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காதுவழி செய்தி வருது. சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா பல கமெண்ட்ஸ், அதாவது கருத்துக்கள் பதிவிடுறாங்க. சரி, எது எப்படியோ நாம இங்க அலசல் பார்வையில நான் காணொலியில பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு வலைவலியில ஐயநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பை குறித்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷின்ல பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையும் அதே சமயம் இவிஎம் மிஷின்ல நம்ம போடக்கூடிய அந்த இயந்திரத்துல வாக்குப்பதிவு செய்யறப்ப விவிபேட்ல வர சின்ன பதிவு இருக்குது பார்த்தீங்களா பேப்பர்ல, அந்த பதிவையும் அந்த நகல் பதிவையும் என்றப்ப ஒரே மாதிரி கவுண்டிங் வரணும். இதற்கு இதையும் பார்த்துட்டு அதையும் எண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல எல்லாம் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இது குறித்து வழக்கும் நடந்தது, அதை பத்தி தீர்ப்பும் வந்துருச்சு. இதுல என்னன்னா நம்பகத்தன்மையானது, இதை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம் வழக்குல தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பு படிவத்தை படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன டிஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி ஐயநாதன் அவர்கள் ஒரு காணொலியில தெளிவா பேசியிருந்தாரு. அதாவது என்னென்ன அதுல சாதக பாதகம் இருக்குது அப்படிங்கறத பேசியிருந்தாரு. அதுல பேசுறப்ப இந்த நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி இது தொழில்நுட்ப ரீதியா தொழில்நுட்ப ஆய்வாளர்களை கூப்பிட்டு இதை ஆய்வு பண்ணி இது சரியானதா, இது ஏற்புடையதா, என்ன மாதிரியான கோடிங் எழுதிக்கிறாங்க முதற்கொண்டு இதெல்லாம் எப்படி தெரியும் மக்களுக்கு. இப்போ ஒரு ஓட்டுச்சீட்டுல ஓட்டு பதிவு பண்றப்ப இந்த சின்னத்துல நாங்க பதிவு பண்றோம்னு சொல்லி மக்களுக்கு தெரியுது. இப்ப இதுல சின்னம் தெரியுது, அதற்கு பின்னாடி எழுதியிருக்கக்கூடிய கோடிங் மக்களுக்கு எப்படி தெரியும்? அதுல வச்சிருக்கக்கூடிய சிப்பு அமெரிக்காவிலேயோ ஜெர்மன்லயோ வெளிநாடுகள்ல தயாரிக்கப்பட்டு தான் இங்க வருது. அந்த சிப்பு கூட அந்த ஐசியோ அதுல இயங்கக்கூடிய முக்கியமான பாகங்களா இருக்கட்டும் வெளிநாடுகள்ல இருந்து தயாரிக்கப்பட்டு வரப்ப அதை தயாரித்த நாடுகளே இதற்கான மிஷின் ஓட்டிங் இல்லாம சீட்டுல வாக்களிக்கும் முறையை பயன்படுத்துறாங்க. அப்ப இது எப்படி நம்பகத்தன்மையோ உடையதா இருக்கும் அப்படின்னு ஐயா கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அதே சமயம் இந்த தீர்ப்பு, அதாவது இது நம்பகத்தன்மையானது, இதை இவிஎம் மிஷின்ல இருக்கிறத என்னன்னா போதும் அந்த ஓட் கவுண்டிங் சரியானது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இல்லைங்களா? அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு? இது மக்களுக்கு நீதியை கொடுக்கறதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இது ஒரு தீர்ப்பா தான் இருக்குதே தவிர நீதி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு ஒரு சந்தேகம், இவிஎம் மிஷின்ல பதிவாகக்கூடியது நாம செலுத்தின வாக்கு சரியா அந்த சின்னத்துக்கு தான் விழுந்ததா,
சரி, ஓகே. அப்படி இவங்க எண்ணி இந்த விவி பேட்ல இருக்கக்கூடிய சீட்டை எண்ணி சொல்றதுக்கு என்ன ஏன் முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த காரணம் ஏற்புடையதான்னு பார்த்துக்கிட்டா அதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த சீட்டுகளை எடுத்து எண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், அதை சரியா எண்ண முடியாது, சிறிய துண்டா இருக்குது பேப்பரு, அதை எளிதாக எண்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்கிற முதற்கொண்டு பல்வேறு காரணங்களை வந்து ஒரு அடுக்குகளாக தேர்தல் ஆணையம் வைத்திருக்குது. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு போக்குன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்காக இங்க மக்களுக்காக தேர்தல் ஆணையமா, மக்களுக்கான ஜனநாயக உரிமையா வந்து ஜனநாயக கடமையா வந்து ஒரு வாக்குப்பதிவுங்கிறத வந்து மக்களுக்கு உள்ள ஒரு அடிப்படை ஒரு உரிமை, அந்த ஒரு மிகப்பெரிய உரிமை, அந்த உரிமை அடிப்படையில மக்கள் சந்தேகப்படும் போது அதை தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையா அதை வந்து நம்ப வைக்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஜனநாயக பொறுப்பு. அப்படி இருக்கிறப்ப மக்கள் சந்தேகப்படுறப்ப இது இப்படி இல்லை, வாங்க நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை உடனே ஒரு தேர்தலையாவது சாம்பிள் தேர்தலை எடுத்துக்கிட்டு ஒரு தடவை அதை பண்ணி காமிச்சு மக்களை வந்து நம்ப வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வேண்டுகோளா சமூக வலைதளத்துல வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்போ ஏற்கனவே வந்து இது நம்பகத்தன்மை இல்லை, இதை ஹேக் பண்ண முடியும் வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து முறையிட்டு இருக்கிறாரு, அது பாதுகாப்பானதில்லை, இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முறையிட்டது முதற்கொண்டு அது தெளிவா இங்க வந்து விளக்கப்படல. அதே சமயம் இவர்கள் நீதிபதிகள் வந்து நீதியரசர்கள் வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இதற்கான தொழில்நுட்ப ஆய்வாளர்களை கூப்பிட்டு முறையாக அதை எப்படி கையாள்வது, இது எப்படி எழுதியிருக்கிறது, இது எப்படி பிரிண்டு வருது, இது வந்து எப்படியெல்லாம் ஹேக் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியாததுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விடயம் முதற்கொண்டு இதுல வந்து பார்க்கப்பட வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஐயநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப பல்வேறு கட்சிகளும் வந்து அதை வந்து வலியுறுத்தி ஒரு வழக்கு தொடுக்கிறப்ப அந்த வழக்கில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு என்ன சாதக பாதகம் இருக்கிறது என்பதை முழுமையாக தொழில்நுட்ப ரீதியாக தொழில்நுட்ப ஆய்வாளர்களை வைத்து ஆராய்ந்து அதற்குரிய தீர்ப்பை வழங்கி, அல்லது இதற்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு இந்த தேர்தலை வந்து சாம்பிள் தேர்தலை எடுத்துட்டு இது இப்படித்தாங்கன்னு சொல்லி அதை வந்து உருவாக்கி காமிக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட உருவாக்கம் இல்லாம இது வந்து முழுசா நம்புங்க அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப சொல்லுது. மக்களுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்குது, இது எப்படி நம்புறது? ஏன்னா ஒரு சில வாக்குச்சாவடியில பாத்தீங்கன்னா இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்குது. ஐயநாதன் ஐயா குறிப்பிடுறது என்னன்னா, இப்போ இந்த இயந்திரம் வந்து முழுமையாக QC செக்கிங் சொல்லுவாங்க, குவாலிட்டி செக்கிங், தர மேற்பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த தர மேற்பார்வைக்கு அப்புறம் தர ஆய்வுக்கு அப்புறம் வரக்கூடிய மிஷின்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேர்தலினுடைய முதன்மை அதிகாரி முதற்கொண்டு கீழே இருக்கக்கூடிய கட்சி வேட்பாளர்கள் வரைக்கும் உறுப்பினர்கள் வரைக்கும் அதை வந்து டெஸ்ட் சாம்பிள் வந்து பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஓட்டு வந்து சரியா உழுவுதா, இதையெல்லாம் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு அதே மிஷினை தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மிஷின் எப்படி வந்து அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள அதை வந்து இயங்காம போகும். அப்ப இது ஒரு சாதாரண மிஷினா, ஒரு கால்குலேட்டிங் மிஷினா இருக்கிறப்ப இது எப்படி மக்கள் வந்து நம்பி வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்குது? இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல இவ்வளவு பெரிய, அதாவது மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை உண்டாக்கக்கூடிய, அரசியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய விடயத்தை வைத்திருக்கும் போது அந்த விடயத்திற்கு இந்த மிஷின் வந்து ஏற்புடையதா, இந்த இயந்திரம் வந்து ஏற்புடையதா அப்படிங்கிறது முழுமையா ஒரு பார்வையை வைக்கிறாரு. சரி, இதையெல்லாம் மாற்ற முடியுமா, இதற்கான வழி இருக்குதா? இப்ப வந்து நீதிமன்றமே வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு, இதை வந்து நம்பகத்தன்மையுடையதுன்னு. இதுக்கு மாற்று வழி உண்டா? இப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கும் ஐயநாதன் ஐயா வந்து அவர்கள் பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டெர்லைட் ஆலையம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷவாயு வந்து வெளியிட்டு இருந்திருக்குது. அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி மக்கள் போராட்டம் வெடித்தது. அந்த மக்கள் போராட்டத்துக்கு அந்த வழக்கை சந்திக்கும் போது அந்த வழக்குக்கான தீர்ப்பு 100 கோடி ரூபாயை கட்டிட்டு நீங்க வந்து அதை ரன் பண்ணிக்கலாம்னு சொல்றப்ப 100 கோடி ரூபாயை கட்டிட்டா அது விஷத்தன்மை இல்லாத போயிருமா, இல்ல விஷத்தன்மை இல்லாத மாதிரி மாறிடுமா, அதை மக்களை தான் பாதிக்காதா அப்படிங்கிற இடத்துல மக்கள் மீண்டும் ஒரு பேரெழுச்சியா வந்து அதை எழுச்சி கொண்டு எதிர்கொண்டதுனால இன்னைக்கு அந்த ஆலை மூடப்பட்டு கிடக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு பல்வேறு விடயத்துல தீர்ப்பு வந்தும்
அந்த தீர்ப்புக்கு அப்புறம் மக்களின் எழுச்சிக்கு பின்னால அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டு அது மக்களுக்காக வந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு பல்வேறு விடயங்கள் வந்து மாறி இருக்குது. இங்க ஒரு அரசியலா இருக்கட்டும், அல்லது வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கைகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் மீதான நடவடிக்கையா இருக்கட்டும், அல்லது மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், எல்லா விடயத்திலையும் வந்து மக்களுடைய எழுச்சி ஒரு விஷயத்தை மாற்றும். ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சியா இருக்கட்டும், அதுக்கு வந்து என்னென்ன காரணம் சொன்னாங்க, அது நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழக்கு நடந்தது, ஆனா அது மக்களோட புரட்சி, மாணவர்களுடைய புரட்சி எந்த அளவுக்கு மாத்துச்சு, அதை எல்லாமே வந்து ஒரு எடுத்துக்காட்டா பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு ஐயநாதன் ஐயா வந்து குறிப்பிடுறாரு. அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு தீர்ப்பு அது தீர்ப்பு தானே தவிர அது நீதியா, ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும், நீதியரசர்களுக்கு நீதிபதிகளுக்கு இங்க வழக்கை வாதாடக்கூடியவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு படைத்தவர்களுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்ப்புங்கிறது தெரியுமே தவிர இது ஒரு நீதி அல்ல அப்படிங்கறது வந்து முன்வைக்கிறாரு. அதே சமயம் இதை வந்து மக்கள் வந்து உணரணும். இப்போ வந்து மக்கள் நிறைய இப்போ வந்து சமூக வலைதளத்துல வந்து பயணிக்கிறதுனால எல்லா விடயங்களையும் உடனாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். இப்போ வந்து இந்த விஷயமும் மக்களுக்கு தெரியாமல இப்பவே பல்வேறு மக்கள் வந்து பல்வேறு தரப்பா வந்து பல கேள்விகளை இந்த இவிஎம் மிஷின் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த இயந்திரத்தை, வாக்கு அளிக்கக்கூடிய இயந்திரத்தை பத்தி ஏன் வந்து இவங்க வந்து மறுக்கிறாங்க, இந்த விவிபேட்ல பதிவாகக்கூடிய சின்னத்தை மறுக்கிறாங்க, இதுல என்ன விடயம் இருக்கும் போது இவர்களுக்கு நீதியா அல்லது வசதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஐயநாதன் ஐயா முன்வைக்கிறத தாண்டி மக்களும் வந்து இதை உணர்றாங்க. இது வந்து நீதியா அல்லது அவர்களுக்கு செய்து கொடுக்கும் வசதியா, இது ஏன் தேர்தல் ஆணையம் மறுக்க, அதாவது சரி செய்யாம இன்னுமே வந்து அதே நகர்வை நோக்கி இதை வந்து முன்வைத்து இதை வந்து தனக்கானதா மாத்திட்டு இருக்குது, இது மக்களுக்கானதா இன்னும் போய் சேர மாட்டேங்குது முதற்கொண்டு ஐயநாதன் ஐயா அந்த காணொலியில மிக தெளிவா, அதுவும் அந்த தீர்ப்பை வாசித்து அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு டெமோக்ரஸிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியே இருக்கணும். அதாவது ஒரு இங்க எப்படிங்கிறது, ஒரு குடியுரிமைங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு திறந்த மனப்பான்மையோட இருக்கணும். இங்க ஜனநாயகங்கிறது வந்து திறந்த மனப்பான்மையோட இருக்கணும்னா அப்படி இங்க கடைபிடிக்கப்படுதா, இங்க வந்து அதற்கான தீர்ப்பு வழங்கப்படுதா, இல்ல அப்படித்தான் ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்குதா, அல்லது மக்களுக்கு தேவையான விஷயம் அப்படி ஏதாச்சும் உருவாகி இருக்குதான்னா எதுலையுமே கிடையாது. அப்படி என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது இங்க? இப்ப இது இந்த விவிபேட்ல பதிவாகக்கூடியது செக் பண்ண முடியலைங்கிறப்ப இப்போ மிஷின்ல எலக்ட்ரானிக் ஓட்ல பதிவாயிருக்கிறத எப்படி நம்புறது அப்படிங்கிறது, இது டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஐயநாதன் ஐயா அதுல குறிப்பிடுறாரு. எது எப்படியோ இவிஎம் மிஷின் இங்க வந்து பல பாதகங்களை கொண்டு இருக்குது, சாதகங்களை வந்து கொண்டிருக்கல. அது வந்து சாதகம் கொண்டிருக்கிறது வந்து மக்களுக்கு இல்ல, அது தேவைப்படும் கட்சிக்கு அப்படிங்கறத வந்து அதுல தெளிவா மறைமுகமாகவும் நேரடியாகவும் வலியுறுத்துறாரு. அதுல வந்து தெளிவா அவரு சொல்றாரு. அதை பத்தி ஏதோ சம்திங் அவர் வந்து புக்கு எழுதி இருக்கிறாரு இதை பத்தி தெளிவான விடயத்தோட. அதுவும் இல்லாம இது மக்களுக்கான ஒரு அரசாட்சியை எப்படி உருவாக்கும், பல மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சியாளரை வந்து எப்படி ஆட்சியில உட்கார வைக்கும், அதிகார போக்கு இருக்கக்கூடியவர்களை வந்து எப்படி தவிர்த்து புதியவர்களை எப்படி கொண்டாந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு இது உதவும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுடன் இன்னும் பதில் காண முடியாத விடயங்கள் நிறைய இருக்குது. தொடர்ந்து நம்ம காணொளிகளை வந்து பாருங்க, இதற்கான விடயத்தை நோக்கி நகருவோம். இதற்கான விடயத்தை தேடி பல காணொளிகளினுடைய தொகுப்பு, பல வல்லுநர்களுடைய கருத்து, பல சட்டங்கள் எப்படி வந்து இதுக்கு கையாண்டு இருக்கிறாங்க, இந்த வழக்கம் வந்து எப்படி போயிருக்குதுன்னு முதற்கொண்டு அடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உயிர்மை வசந்தகுமார். அடுத்த காணொளியில் உங்களுடன்